ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் யுவானை எம்ப்ரஸ் ஒரு லேடி கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருப்பாங்க போல். அந்த லேடியை தேடி ஒரு ஊருக்கு வந்திருக்கா. அந்த ஊர் பார்க்கவே ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அவங்க தங்கியிருக்க வீட்டுக்குள்ளே போகிறா ஹீரோயின். அப்போ அந்த லேடி சவுண்டு கேட்டு வெளியே வந்து, யுவான் நீ வந்துட்டியா, நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது போல். ஹீரோயின், யுவான் நல்லா இருக்கா, நான் யுவானோட ஃப்ரெண்டு, அவள் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுக்க சொன்னா அப்படிங்கிறா. ஓ அப்படியா, சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினோட அசிஸ்டண்ட் அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு, யுவானை வளர்த்தவங்களை இவ்வளோ மோசமான நிலைமையில விட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோயின் அதுக்கு, அவங்களோட உண்மையெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் இவங்க தான், இவங்களை உயிரோட விட்டதே பெருசு, நீ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்க ஹீரோயினுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் சோ இன்னொரு ஆப்போசிட் இடத்துல இருந்து ஹீரோயின் மேலே அம்பு விடுறான் அவளை கொலை பண்ணுறதுக்கு. ஹீரோயின் மேலே அந்த அம்பு படுது, அவள் அப்படியே கீழே விழுந்துடுறா. அவள் இறந்த மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் சோவோட ஃபேமிலி ஹீரோயின் இறந்ததை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி டெக்கார்லாம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் எல்லா நகையும் நமக்கு தான், அவளோட எல்லா சொத்தும் நமக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வரா. சோ அவளை பார்த்துட்டு, நீ இன்னும் சாகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் சிரிக்கிறா. சோ உடனே அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, நாம் இனிமேல் ஒன்றா வாழலாம், நான் யுவானை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் உடனே, கவலைப்படாத, நான் உன்னை கொன்ற மாட்டேன் அப்படிங்கிறா. நீ என்னை கொலை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். நீயும் உன்னோட ஃபேமிலியும் டார்ச்சரை அனுபவிக்கணும் அப்படிங்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோ அங்கே வரான். கோர்ட்டு மெர்ச்சண்ட்டை நீங்கள் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது, கொலை பண்ணிவிட்டு நீங்கள் அவள் செத்துட்டாங்கிறத செலிப்ரேட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அவங்க எல்லாரையும் ஊர் பொதுமக்கள் முன்னாடி அவங்க பண்ண தப்பெல்லாம் சொல்லி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஜெயிலுக்கு. இந்த நியூஸ் எம்ப்ரஸ்க்கு தெரியுது. எப்படியாவது யுவானை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. யுவான் எம்ப்ரஸோட பொண்ணுங்கிற உண்மை தெரிஞ்ச சோவையும் அவனோட பேரண்ட்ஸையும் கொலை பண்ணிவிட்டு யுவானை இவங்க எதிரி நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆள் செட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அவங்க சென்ட் பண்ண ஆள் சோவோட அம்மாவையும் அப்பாவையும் ஃபஸ்ட்டு கொலை பண்ணிடுறாங்க. அடுத்து சோவை கொலை பண்ண வராங்க. ஆனால் சோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு யுவானோட கழுத்தில் கத்தியை வச்சு, உங்கள் எம்ப்ரஸ் என்ன சொன்னாங்க, இவளை எங்கே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறான். எம்ப்ரஸோட ஆள் எதிரி நாட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறான். சோ உடனே அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறான். சோவை எதிரி நாட்டுக்கு கூட்டிகிட்டு போன நியூஸ் எம்ப்ரஸ்க்கு தெரியுது. அவங்க உடனே சரி ஹீரோவையும் ஹீரோயினையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சென்ட் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் யுவானை வளர்த்தாங்கல்ல ஒரு லேடி, அவங்களோட வீட்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது எம்ப்ரஸோட ஆள் ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்து அம்பு விடுறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு நவுந்துக்கிறான். அடுத்த சீனில் நடந்தது எல்லாத்தையும் எம்ப்ரஸ் கிட்ட சொல்ல, போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நம்மளால் தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அப்போ இன்னொருத்தன் வந்து எம்ப்ரஸ் கிட்ட, ஹீரோ உங்களை அரண்மனையில் இருக்க லைப்ரரிக்கு வர சொன்னாங்க, கிங்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக அப்படிங்கிறான். எல்லா உண்மையும் ஹீரோ கிங்கிட்ட சொல்ல போகிறான் அப்படின்னு பயந்துக்கிட்டே வராங்க. கிங்கு ஹீரோ கிட்ட, இங்கே எதுக்கு எல்லாரையும் இப்போ வர சொல்லியிருக்க அப்படிங்கிறான். இவ்வளோ நாள் நீங்கள் வளர்த்துட்டு இருந்த பையன் உங்களோட பையனே கிடையாது, யுவான் தான் உங்களோட பொண்ணு, குழந்தைய மாற்றி வச்சது எம்ப்ரஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிங்குக்கு ஷாக் ஆகுது. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.